ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு அச்சு ஜெய்ஷு vlogs. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோட மார்னிங் ரொட்டீன் தான். நான் எப்படி காலையில் எழுந்து என்னோடய 2 பசங்களையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புகிறேன்ற வீடியோ தான். நான் காலையில் எழுந்து காஃபி குடிச்சிட்டு என்னோடய சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னோடய 2 பசங்களுமே பால், காஃபி, டீ எதுவுமே குடிக்க மாட்டாங்க. அது ஸ்கூல் இருந்தாலும் சரி, அது ஸ்கூல் இல்லைனாலும் சரி, அது ஏன்னே தெரியல. உங்கள் பசங்களும் அப்படி தானா சொல்லுங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் ரெண்டுத்துக்குமே கார்ன் ஃப்ரைட் ரைஸ் தான். ஏன்னா 2 நாளாக பயங்கர ஃபீவரு. ஈஸியாக என்ன ஃபுட்டு செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம், அதையே ஆனால் பசங்களை காலையில் சாப்பிட்டு போகணும், அந்த மாதிரி என்ன ஃபுட்டு செய்யலான்னு யோசித்து நைட்டே வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. என்னோடய பசங்க குழம்பு, சாப்பாடு, பொரியல் கொடுத்தா பாதி அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இது மாதிரி பிரியாணி ரைஸில் செய்கிற எல்லா விதமான ஃபுட்டும் பிடிக்கும். ஃப்ரைட் ரைஸ்லாம் செஞ்சால் டிஃபன் பாக்ஸு காலி ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதே சாப்பிட்டு போயிடுவாங்க. குழம்பு, சாப்பாடெலாம் செஞ்சோம்னா தோசை, இட்லி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் தான் கேட்பாங்க. காலையில் ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பிரியாணி அரிசி தேவையான அளவுக்கு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சமையல் எண்ணெயை அதோடு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாதம் வேகும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இல்லை குலையாமல் உதிரி உதிரியாக வரும். நைட்டே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதே தான் அது. ஸ்வீட் கார்னையும் நல்லா கட் பண்ணி வச்சிட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதோட உப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. ஒரு 4 to 5 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இந்த கார்ன் ஃபுல்லுத்தையுமே நான் ஃப்ரைட் ரைஸில் போட போகிறதில்ல. பாதியை ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டுருவேன். இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறதுக்குள்ளவே வேக வச்ச அரிசியும் ரெடி ஆகிடுச்சு. வெந்த அரிசியை இது போல் ஒரு பாத்திரத்தில் வடித்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு பொடி சேர்த்துக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் ஆகட்டும். ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அதோட ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பவுட்ரு சேர்த்துருக்கேன். அதோட சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், வேக வைத்த ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் சேர்த்து 5 மினிட்ஸ் கிளறி விடுங்க. அது கூட வேக வச்ச அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். காலையில் எழுந்திரிக்க லேட் ஆகிடுச்சுனாலோ இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி ரெசிபி ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஈஸியான ரெசிபி தான். ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். சூப்பராக உங்கள் குழந்தைகளும் சாப்பிட்டு வந்துடுவாங்க.
வாங்க இப்போ லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். நான் சைட் டிஷ்க்கு டொமேட்டோ கெச்சப் தான் கொடுத்துருந்தேன். நான் கிச்சனில் சமையல் வேலை ரெடி பண்ணுறதுக்குள்ளவே பசங்க 2 பேரும் குளிச்சுட்டு ரெடியாகி வந்துடுவாங்க. பாப்பாவுக்கு தலைவாரி விட்டுட்டா அவளே சாப்பிட்டு ரெடி ஆகிடுவா. இந்த பொம்பளை பசங்கள்லாம் இப்படி தானா? ஆனால் நான் இதுக்கு முன்னாடிலாம் நானே பவுட்ரு அடித்து பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என் பொண்ணுக்கு நான் பவுட்ரு அடித்து பொட்டு வைக்கிறது எல்லாமே பிடிக்கவே மாட்டேங்குது. ஆனால் எங்கேருந்து தான் அந்த பசங்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டு வராங்களோ, குட்டியாக பொட்டு கண்ணுக்கே தெரிய மாட்டுது அந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றா. ஆனால் நான்லாம் வந்து பெரிய பொட்டு வச்சு பெருசுன்னா பெருசு இல்லை, ரொம்ப மீடியம் சைஸ் சின்னதான் வச்சு விடுவேன். அந்த ஸ்டிக்கர் போட்டெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அந்த காஜலில் இருக்குல்ல அந்த இதில் குட்டியாக வச்சுட்டு போகிறா, கண்ணுக்கே தெரியாத மாதிரி குட்டியாக வச்சுட்டு போகிறா. நான் திட்டிட்டு ஏதாவது வச்சு விட்டேன்னா அவளுக்கு அவ்வளோ கோவம் வந்துடுது. அழுதுட்டு அந்த நாள் ஃபுல்லாக அழுது மூஞ்செல்லாம் வீங்கி தான் ஸ்கூலுக்கு போகுது. அதனால் நானே விட்டுறது, நீங்களே எப்படி வேணாலும் கிளம்பிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரியே டெய்லி கிளம்பி போய்க்கிறா. உங்கள் பாப்பாங்களும் அப்படிதானான்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரைட் ரைஸே சாப்பிட்டாங்க. இந்த ஷாக்ஸ் போடுறதுக்குள்ளே பயங்கரமாக சண்டைங்க. என்ன தான் சண்டை இவங்களுக்குள்ளே காலையில் கிளம்புறதுக்குள்ளே வருமோ? உங்கள் பசங்களும் அப்படி தானான்னு சொல்லுங்கள். நான் சண்டை போடுறது போடாதீங்க போடாதீங்கன்னு சொன்னால் கேட்கவே இல்லை. நான் என்ன பண்ணேன், கேமராவை தூக்கி கொண்டாந்து வச்சுட்டு சண்டை போடுறத நான் வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் 2 பேரும் சைலண்ட்டாக போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் ரெடி ஆகிட்டு ஸ்கூல் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஆஸ் என்ன எல்லா ஃபேமிலிலையும் நடக்கிற மாதிரி தான். பாத்திரம் தேய்க்கிறது, கழுவுறது, திருப்பி வீட்டை பெருக்கிறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரியான வேலை தான் ஒரு 1 ஹவர் ஓடிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் ரிலாக்ஸாக மொபைல் பார்த்துக்கிட்டே சாப்பிடுவேன். இதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு இருக்கிற டைம் இது. இதுக்கப்புறம் ஈவினிங் தான் என்னோடய வேலை ஸ்டார்ட் ஆகும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போய் அழைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது தேவையான ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கூட்டிகிட்டு வருவேன். இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.